ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே முட்டாளாக்கிய நாள்னா அது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. என்ன நடந்துச்சு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ன நோக்கத்துக்காக நடத்தினாங்க? மதுவை ஒழிக்கணும், பூரண மது விலக்க அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாடை என்னைக்கு நடத்தி இருக்கணும்னா மதுக்கடைகள் திறந்து இருக்கிற அன்னைக்கு நடத்திருக்கணும். அதாவது டாஸ்மாக் அன்னைக்கு ஓப்பன்ல இருக்கும் அன்னைக்கு நடந்து இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு டாஸ்மாக் வாசல்ல போய் நின்று போராட்டம் பண்ணி அந்த கடையை மூடினாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஆனா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2 டாஸ்மாக் கடைகள் லீவு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்தினால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த பயனும் இல்லை.